வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும். இந்த இட்லி செய்யறதுக்கு அரிசி ஊற வைக்கணும், உளுந்த ஊற வைக்கணும், மாவாட்டணும், மாவை புளிக்க வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. உடனடியாக இந்த இட்லியை நம்ம செஞ்சிடலாம். கொண்டக்கடலையிலேயே செஞ்ச இட்லி, கொண்டக்கடலையிலேயே செஞ்ச தொகையில் எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த மாதிரியான புதுவித ஆரோக்கிய சமையலுக்கு மறக்காமல் சுவையும் ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ அது குக்கரில் கொஞ்சம் கூட உப்பு சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் அரைச்ச பேஸ்ட்டோட அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை, அரை கப் அளவுக்கு புளிச்ச கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இந்த கலவையை நல்லா கலந்துடுங்க. நான் இன்றைக்கி கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாவு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் கொண்டக்கடலை தொகையில் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த மிக்சர் ஜாரோட இதில் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சுவையான கொண்டக்கடலை தொகையில் ரெடி. இப்போ 20 நிமிஷம் கழித்து மாவு நல்லா செட் ஆகிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பையும் போட்டு நல்லா கலந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுவையான கொண்டக்கடலை இட்லி ரெடி ஆகிடும். இது ரெண்டையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுவையாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.